அந்த பப்ளு ரொம்ப மோசமானவ. அவ கூட சேராத, அவ உன்னை கெடுத்துருவா. படம் முடியவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. என்ன? பாய்மா. பாய்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் தான் பையன் தான் உத்தமன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸுங்க பொறுக்கீங்க. பப்ளு, தோசை சாப்பிடுறியா? வடை கூட சாப்பிடுவேன். ஐயோ, அந்த தோசை போய் சாப்பிடுற? அது நேத்து சுட்ட தோசை, நாய்க்கு வைக்கலான்னு பார்த்தேன். அத போய் இப்படி சாப்பிடுற? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல ஆண்டி. உன்னாலதான் கவுண்டர் கொடுக்க முடியுமா? ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ். அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுடா. இல்ல, 2 கேட்கணும். அதையும் தான் கேள. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? அப்படின்னா 4 கேட்கணும். அதத்தான் கேட்டுட்டியாடா. எப்போ? இப்போ. வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலும் தாங்க முடியாது. இங்க என்னடா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. பாய்மா. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. உனக்காக பருப்பு கீரை, வத்த குழம்பு, பாவக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். தொட்டாசினிங்க ஃப்ரை, கத்தாழ குருமா, கள்ளிப்பால் ரசம், அரளி வித தொக்கையும் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே நீயே சாப்பிட்டுடு. அவனுக்கு ஆமாமா, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. பாய்மா. கிளம்பலாம். வீட்டு பக்கத்துலயே கோவில். பரவாயில்லடா. சரி, உங்க சார் எங்க இருக்காருன்னு பாரு, தேடு. நல்லா இருக்குடா. உங்க அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு பாக்ஸ்ல வச்சு கொடுத்தா அதை நீ சாப்பிடாம பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற. பாவண்டா எங்க அம்மா, எனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு தராங்க. அதனாலதான் நானும் சாப்பிடாம குப்பையிலையும் கொட்டாம இவருக்கு கொடுக்குறேன். நான் சாப்பிட்டதா நினைச்சா அம்மா ஹாப்பி. அம்மா சமைச்ச சாப்பாடா சாப்பிடுறதுல இவருக்கு ஹாப்பி. டோட்டலா நான் ஹாப்பி. நல்ல வேளை அது எனக்கு கொடுக்கல, நான் ஹாப்பி. போடா. ஐயோ. ஏதோ வித்தியாசமா பண்றேன்னு வீட்டையே மாயாஜாலமாக்கி வச்சுட்டான். டேய், எழுந்துடுறா, எழுந்துரு. இன்னைக்கு உனக்கு பாக்ஸிங் மேட்ச் இருக்கே, மறந்துட்டியா? டாடி ப்ளீஸ் டாடி, இந்த பாக்ஸிங் கரெக்ட் எல்லாம் எனக்கு ஒத்து வராது, விட்டுரு டாடி. போடுவ. ஐயோ அம்மா. சிகரெட்டை பார்த்தாங்கன்னா அவ்வளவு. இந்தாங்க, இத பிடிங்க. அம்மா, குட் மார்னிங் அம்மா. என் தங்க குட்டி. என்னங்க, பையனை பக்திமான் ஆக்கிட்டீங்களா? ஆமா மல்லிகா, இவனுக்கு பக்தியா? உண்மைதானே? அவன் ஓ மகன், அவன் பக்தியா இருக்கிறதுல தப்பு இல்லையே. புடுறா, கிளம்பு. எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. பாய். என்ன மாஸ்டர், மேட்சுக்கு பாக்ஸரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி அடியால கூட்டிட்டு வந்தீங்க? பாக்ஸர் ஆகணும்னா அடியாள்கிட்ட தான் மோதி பழகணும். பாவம், குழந்தை பயந்துருச்சு போல இருக்கு. உனக்கு என் பையனை பத்தி தெரியாது. அவன் ராக்கெட் மாதிரி. ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிட்டான்னா அவனா நிக்கணுமே தவிர வேற யாரும் அவனை நிறுத்த முடியாது. ச்சே, நீ ஒரு வஸ்தாது, அவன் ஒரு பிஸ்தா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் என்ன அசைக்க கூட முடியாது. டேய், இனி அவர் தேவையில்லடா, நானே போதும். அப்படின்னா வந்து மோதிப்பாரு.
ம் ஏய் சூப்பரா சொதப்பிட்டானே. ம் ம் அவங்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குவோம்னு எனக்கு தெரியும். அவனை கையெழுத்து போட வச்சு அந்த டாக்குமெண்ட்டை மும்பைக்கு அனுப்ப வேண்டியது என்ற பொறுப்பு. அந்த கத்தியை இந்தாண்ணா. கையெழுத்து போடுறத கையெழுத்து இந்தா, போடுறேன். போடுறத கையெழுத்து போடுறத போடுங்கண்ணே போடு. தம்பி சுபாஷ், நான் ஒரு எம்எல்ஏ அரசியல் பண்ணிட்டு இருந்தவன இப்ப ரவுடிசம் பண்ண வச்சிட்டியே. நல்லது கண்ணு. டேய் மூர்த்தி, இந்த கத்தியை எடுத்துட்டு இந்த ஆளை ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து போடு. இந்தாண்ணா. கொடுங்கண்ணே. டேய் உன் செலெக்ஷன் சூப்பரா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்னாச்சு? எப்படி விழுந்துச்சு? நான் முதல்ல சொன்னேன்ல, தொட்டி அங்க வைக்காதன்னு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. அம்மா, நான் அனுவ வீட்ல டிராப் பண்ணிட்டு வரேம்மா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. வா.